வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 2 நாள் வெளியூர் போயிட்டு இன்றைக்கி மெட்ராஸ் திரும்பி வந்துட்டேன். நேற்று நைட்டு என் ஃப்ளைட் 1 மணிக்கு தான் லேண்ட் ஆச்சு. அதனால் என்னால் நியூஸை ட்ராக் பண்ண முடிஞ்சுது. ட்ரம்ப்பு ஒரு 12 மணிக்கு மேலே பெல்ட்டி அடிச்சிட்டாரு. என்ன பெல்ட்டினா, யூஎஸ் பிராண்ட் மார்க்கெட்டில் கிரேட்டர் ஆகி 5% மேலே ஈல்டு போயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் இன்னும் ப்ராப்ளம் ஆகிடும்னு தெரிஞ்சு ஒரே பெல்ட்டி, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல அப்படின்ட்டார். ஒரு டோட்டல் சரண்டர் டு மார்க்கெட்ஸ். இதை தான் விராலாச்சாரியா சொன்னார். மார்க்கெட்டை ரொம்ப நாளைக்கு உங்களால் டிஃபை பண்ண முடியாது. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார்னா, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்ட்டார். ஸோ 10% தான் டேரிஃப். மார்க்கெட்லாம் ஒரே கொண்டாட்டம். நேற்று நம்ம ட்ரேடரோட கிளைண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே குஷி. நைக்கி, கிராக்ஸு, ஸ்கெச்சர், குவால்காம், அதுக்கப்புறம் கூகுள், டொயோட்டா, ஹோண்டா. இந்த ஹோண்டா எவ்வளோ ஏறிட்டுன்னு தெரில, இதெல்லாம் 10%க்கு மேலே ஏறிச்சு. எல்லா ஸ்டாக்கும் பயங்கரமாக ஏறி ஜப்பான் இன்னைக்கு காத்தாலே 8% அப்பு. ஒரே ஜாப்பனீஸ் ஸ்டாக்கெல்லாம் அப்பு. டாட்டாவோட ஸ்டாக்கெல்லாம் அப்பு. பெர்க்ஷயர் ஹாத்வே ரேலி. இந்த ட்ரேடர் பேச்சை கேட்டவங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். ஆனால் இது முடியல. 90 டே பாஸ் தான் போட்டிருக்காரு. சைனா மேலே டேரிஃப் அப்படியே இருக்குன்னு இருக்காரு. இதனால் அமெரிக்காவில் விலைவாசி ஏறும். இது எப்படி பண்ணியிருக்காருன்னா, ஃபுல் ஃப்ளேமில் வைப்பாங்க கேஸில், அதை ஹாஃப் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னும் 0 ஆக்கலை. அதனால் அமெரிக்காவில் இருக்கிற பேட் எஃபெக்ட்ஸு இருக்கும். ஆனால் மார்க்கெட்டுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். மார்க்கெட்டுக்கு புரிகிற வரைக்கும் இப்போ ஒரு இமீடியட் ராலி இருக்குது. அதனால் இன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. இந்தியாவில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஈவினிங் டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வரும். இந்த டிசிஎஸ் ரிசல்ட்ஸை வச்சு தான் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியும். நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சைனாவுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற மல்யுத்தம் எப்படி முடியும்னு தெரியாது. இதனால தான் சொன்னேன், நம்ம அமெரிக்கன் ஸ்டாக்ஸை அப்பப்போ வாங்கிகிட்டே இருக்கணும். வேல்யூவேஷனும் கம்மி, நல்ல ரிட்டர்ன். சைனாவோட கரன்சி ரிக்கவர் ஆகலை. 2007 லோலியே தான் இருக்குது. இது ப்ராக்டிக்கலி ஆல் டைம் லோ. அதனால் இந்தியன் ருப்பியும் கீழே விழுந்திருக்கு. அதே சமயத்தில் 0.5% இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 0.25% முன்னாடி ஒரு 0.25%, 0.5% கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணதுனால ரூபா ப்ரெஷரில் இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணணும்னா யுவான் பண்ணத்துக்காக நம்ம 90 ரூபா வரைக்கும் விட்டாதான் காம்படிட்டிவாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டுக்காரனை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அமுச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளமில் தான் இந்தியாவோட மார்க்கெட்டு பின்னாடி வரும். பட் அதெல்லாம் பின்னாடி. இன்றைக்கி ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃபு ஒரு 10 நாளைக்காவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போவும் நிறைய ஸ்டாக்ஸு உடனே ரிக்கவர் ஆகாது. நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இன்னும் 2 செய்தி சொல்லணும். முதல் செய்தி இது வரைக்கும் 1,45,000 கோடி ஃபாரினர்ஸ் எஃப்ஐஐ விற்றுருக்காங்க. அப்போ மார்க்கெட் ஏன் இவ்வளோ கம்மியாக விழுந்திருக்கு, ஏன் இந்த 22ல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எடுத்து 1,00,000 கோடி போட்டு உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்காரங்க உங்கள் பைசா வச்சு மங்காத்தா ஆடிட்டுருக்குறாங்க. அந்த 1,00,000 கோடி போயிருக்கு. அடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனி, அவங்க ஒரு 33,000 கோடிக்கு மேலே போட்டிருக்காங்க. ஒரு பென்ஷன் ஃபண்ட்ஸு ஒரு 8,000 கோடி போட்டிருக்காங்க. டோட்டல் டொமஸ்டிக் பையிங் 2,00,000 கோடி. அதனால தான் மார்க்கெட்டு இந்த 22 நிற்குது. இன்னும் ஒரு அடி அடித்தாங்கன்னா லேட்டர் ஸ்டேஜில் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸுங்கிறது குறைஞ்சிரும். அது டெஃபினட்டாக நடக்கும். ஏன்னா இந்த ரிசல்ட் பார்க்கணும். இந்த ரிசல்ட் டிசிஎஸில் ஆரம்பிக்குது, வரிசையாக போயிட்டே இருக்கும். என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. டிசிஎஸ்க்கு ஆல்ரெடி டிஃபென்சிவாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி டாடா ஸ்டீலில் இன்னொரு செய்தி. நெதர்லாண்ட்ஸில் முன்னாடியே ட்ரம்ப் 25% டேரிஃப் போட்டார் ஸ்டீலில். ஒரு 1,600 பேரை பலி கொடுத்துட்டாங்க. இன்னும் பல பலி இருக்குது. இது ஒரு முதல் பலி.
இது மாதிரி பலி இந்தியாலையும் வரும். ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் வராது. நம்மளுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரீஸு பலி அப்படிங்கிறது அங்கே வரும். ஆல்ரெடி மீடியா இண்டஸ்ட்ரியில் பெரும் பலிகள் இருக்குது. அடுத்தது தங்கத்தை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறோம். தங்கம் எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி திரும்பி ரிவர்ஸ் ஆகி 8560க்கு வந்துடுச்சு. 4 நாள் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நம்ம ஆளுங்க வாங்க மாட்டேங்கிறீங்க. அந்த சமயத்தில் எவனாவது 37% 36%ன்னு சொன்னான்னா அதை நம்பி இங்கே கேட்க வேண்டியது. பரவாயில்ல, ஆபத் பாண்டவன் மாதிரி ரூபா விழுந்தும் காப்பாற்றுன்னு சொன்னேன். அதனால் ரூபாவும் விழுந்துருச்சு. எல்லாம் பார்க்குறச்ச தங்கத்தில் நற்செய்தி உங்களுக்கு. இப்போது பிளாக் ராக் இந்தியன் பாலிட்டிக்ஸை எப்படி விளையாடுறாங்கிறத பார்த்து பேசிடுவோம். ஜியோ ஃபைனான்ஷியலோட 50% பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ஜியோ ஃபைனான்ஸை செக்கும்பாக நிறுத்தியிருக்கிறான். அது மட்டும் ஒரு ஏவனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணால் போருமா? இன்னொருத்தர் கோச்சிப்பார் இல்லை. அதனால் அவர் ப்ரைவேட் பாண்டு கொடுத்துருக்கிறார். அதாவது அவர் கம்பெனி ஃபேமிலி தனியாக கடன் வாங்கியிருக்காங்க ஒரு 9000 கோடி. அதில் 3000 கோடி பாண்டு பிளாக் ராக்கிட்ட இருக்குது. பிளாக் ராக்கு 3000 கோடி அதானிக்கு கொடுத்துருக்கிறதா எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு. நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. இங்கே பிரிண்டில் பேப்பரை போடுறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்த செய்தி ஏத்தரை பற்றி. ஏத்தரோட சொல்லிட்டாரு, எங்களோட இன்வெஸ்டர்ஸ்லாம் படா ப்ரெஷர் போடுறாங்க பாஸ். எங்களால் ஐபிஓ போடாமல் இருக்க முடியாது. ஆனால் சைஸை ரெடியூஸ் பண்ணியாது நாங்கள் ஐபிஓ போடுறோன்னு சொல்கிறாங்க. 400 மில்லியன் போடுறதா இருந்தவங்க 50 மில்லியனாக போடுறாங்க. ஓலா டீலரை பைபாஸ் பண்ணி டைரெக்டாக ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன்னால தான் சேல்ஸ் நம்பரை நாங்கள் சரியாக ரிப்போர்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. எனிவே நான் ஓலா ஊன்னு போயிடுன்னு சொன்னேன். அது மாதிரி ஆயிடுச்சு. பஜாஜ் கில்லி மாதிரி 29% மார்க்கெட் ஷேர் தூக்கிட்டான். இதுதான் இன்னைக்கு நடந்த மெயின் செய்திகள். இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி, மார்க்கெட் லீவ்னால உங்களோட ஒரு 4 கேள்விக்கு இது நம்ம விஷ்ணுட்டேருந்து வருது. அதை உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் லீவ். ஸோ உங்களுடைய கேள்விகள் கமெண்ட்ஸில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், பார்த்து ரிப்ளையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுடைய கேள்விகளை சார்ட்டை இன்றைக்கி கேட்டு அதுக்கான பதில் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த முயற்சி. வணக்கம் சார். சார், லாஸ்ட் அதில் கமெண்ட்ஸில் முக்கியமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். இப்போ கோல்டு ரேட் 8560 ரூபா வந்துருச்சு, ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஸ்டாம்பிங் சார்ஜ். அதில் என்ன கேள்வினா, லாஸ்ட் 4 நாளாக 38% இறங்கும்னு அவங்க சொன்ன உடனேயும் பார்த்தா திடீர்னு கோல்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. 4 நாளாக கோல்டு இறங்குறத பார்த்துட்டு நான் பயந்துட்டேன் சார். இப்போ கோல்டு ஏறுறத பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டு. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் மார்க்கெட்டுக்கெலாம் வராதிங்க. பணத்தை சேஃபாக பேங்க்கில் எஃப்டியாக போட்டு அப்படியே இன்ஃப்ளேஷனில் லூஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனி அசட் கிளாஸு மேலேயும் கீழேயும் போகும். கோல்டு இஸ் நோ எக்ஸப்ஷன். 2 வாட்டி கோல்டு ஒரு வாட்டி 1800லேருந்து 1100 வரைக்கும் இறங்கியிருக்கு, $700. ஆனால் அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரூபாவில் ஏன் தெரியலன்னா, ரூபாவும் அதிபாதாளத்துக்கு போச்சு. இந்த வாட்டியும் ரூபா விழுந்தது தான் பெரிய அட்வான்டேஜ். கோல்டு 1800 போச்சுன்னா ரூபா 120 இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ பெரிய இம்பேக்ட் தெரியாது. இருந்தாலும் நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் வொலட்டாலிட்டிக்கு கோல்டுலேயே பயந்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கே வராதிங்க. தட் இஸ் சேஃபாக வீட்டில் எஃப்டியை வச்சுட்டு டிவியில் மார்க்கெட் பாருங்கள். இல்லை சார், இப்போது கோல்டுக்கே இப்படி பயப்படுறவங்க, இப்போ நம்ம ஒரு சில கம்பெனிகளை பற்றி எல்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ணுறோம். அவங்களும் அதை பார்த்துட்டு ஷேர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஓன் அசஸ்மெண்ட்டை வச்சு வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும்? பைத்தியம் பிடிச்சி பாயச்சானுங்க. ஏன்னா மார்க்கெட் என்ன வேணால் ஆகலாம். பஸ் நான் இந்தியாவை விட்டுருங்க. 1928லேருந்து 1954 வரைக்கும் டவ் 800 கிராஸ் பண்ணு, 800 டச் பண்ணி 1928-29 அங்கேருந்து விழுந்து 25 வருஷம் கழிச்சு தான் திரும்பி அந்த 800 கிராஸ் ஆச்சு. நிக்கி ஜப்பானில் அது இப்போ ரீசெண்டாக ஆச்சு. எனி மார்க்கெட் அது ஓவராக ஒரு சைடு போயிடுச்சுன்னா இன்னொரு சைடு சிக்னல் வரதுக்கு 30 வருஷம் ஆகும். இன் கேஸ் ஆஃப் நிக்கி 40 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடியாக இல்லைன்னா மார்க்கெட் பக்கமே வராதிங்கன்னு சேஃபாக பேங்க்லேயே வச்சுக்கோங்க. சார், அப்போது ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. இப்போ என்னுடைய எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் 1 லட்ச ரூபா போட்டிருந்தேன், 1.5 லட்சம் ஆகியும் பார்த்துருக்கேன், 50,000 ரூபா பார்த்துருக்கேன், என்னோட கேபிட்டல் எரோட் ஆகியும் நான் பார்த்துருக்கேன்.
இதே மாதிரி நீங்க எவ்வளவு பர்சன்ட் கீழ உங்களுடைய கேபிட்டல் எரோட் ஆகி நீங்க உங்க நான் போர்ட்ஃபோலியோல அப்படிலாம் பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால. இனிமேலாம் என் கேபிட்டல் அவ்வளோலாம் ஈரோடே ஆகாது. ஓகே. என்னோட ஃபேமிலி ஹோல்டிங்கில் ம். ஐடிசியோட வேல்யூ ரூ. 15 இருக்கும். ம். போனஸ் வந்து 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 ப்ளஸ் ஸ்ப்ளிட் ஆனதெல்லாம் சேர்த்து ஓகே. எனக்கு ரூ. 15 ரூ. 20 இருக்கும். ஐடிசி ரூ. 20லாம் வராது. ரெட்டியோட விலை ரூ. 10 இருக்கும். ம். ரூ. 10ங்கிறது என்ன? நான் விற்றப்புறம் கொஞ்சம் விற்றேனா, ம். அதெல்லாம் போக நான் டிவிடெண்ட்லாம் சேர்த்தேன்னா இந்த என் காசு போட்ட காசெல்லாம் எடுத்தாச்சு. பட் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் வேல்யூ ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் ஓவர் வேல்யூவேஷன் தான். இப்போ பஃபெட் மாதிரி விற்றுட்டு கொஞ்சம் வாங்கலாம். நான் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்டாக்குன்னு நான் சொல்ல விரும்பலை. ம். அந்த ஸ்டாக்கை பற்றி நான் இங்கே பேசினதே கிடையாது. ம். அது மாதிரி 3 ஸ்டாக் விற்றுருக்கேன். நான் 3-4 ஸ்டாக் விற்றுருக்கேன். இப்போ இல்லை, முன்னாடியே விற்றுருக்கேன். ஸோ ஒரு ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் ஆகிடுச்சு. அந்த கம்பெனி இதுக்கு மேலே க்ரோ ஆகாது, ஆர் இந்த மார்க்கெட் ரொம்ப இர்ரேஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறச்ச இஃப் யூ ஃபைண்ட் அ பெட்டர் ஆல்டர்னேட் கொடுக்கறதுல தப்பு இல்லை. ம். இன் கேஸ் ஆஃப் பஃபெட்டு அதை கொடுத்துட்டு அவர் ட்ரெஷரியில் போட்டார். ட்ரெஷரி பாண்ட்ஸ். என்னோட நீ கொடுத்தா செலவு பண்ணுவேன், எனக்கே நான் விற்றேன்னா செலவு பண்ணிட்டேங்கிற பயம் இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்கிறேன்னே, இந்த பாண்டெல்லாம் ரீடீம் ஆகும். ம். ஒரு 50 லட்ச ரூபா பாண்டு ரீடீம் ஆச்சுன்னா வெறும் 35 லட்ச ரூபா தான் திரும்பி வரும். 15 லட்ச ரூபா ஏதாவது சாக்கு சொல்லி மக்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ம். அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் செட் பண்ண வராது. யூ ஆர் நாட் வாரன் பஃபெட், யூ ஆர் நாட் இன் தட் லீக். அதை பார்த்து என்ன கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டு ஓடி போயிடணும். இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த மிருதங்க சக்கரவர்த்தின்னு சிவாஜி படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒன்று வரும். அதில் கடைசியில் மிருதங்கம் வாசிப்பான் வயசான ஆமா. சிவாஜி. அதில் ஒரு சர்தாஜி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து ஓடி போடுவான். ம். ஏன்னா நான் மிருதங்கம் வாசிப்பேன். அந்த சமயத்தில் அந்த படம் வந்தது. ம். ஒரு 2 பாட்டை கேட்டு நானும் ஏஆர் ரஹ்மான் மாதிரி மியூசிக் எழுதுவேன்னு நம்ம வாரன் பஃபெட்டை பார்த்து யோசிக்கக்கூடாது. ரைட் சார். அவ்வளோதான். நானும் வாரன் பஃபெட் பண்ணதை வச்சு போன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணினேன். ஆ, அது என்னங்கிறத சாட்டர்டே வீடியோல நான் பேசுவோம். உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அடுத்த கேள்வி. ஓகே சார். இப்போ அடுத்தது வந்து பேங்கிங் சிஸ்டம் சேஃபா இருக்கு, ம், இண்டஸ்இண்ட்ங்கிறது பிரச்சனைங்கிறது ஒரு எபிசோடு தான். ம். பேங்கிங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிற லெவலுக்கு ஏன் எல்லாரும் பேசுறீங்க அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு. அது வெறும் எபிசோடு தான். அதே தான் நான் சொன்னேன். இட்ஸ் அன் எபிசோட் இன் அ பேங்க். ம். தி ப்ரமோட்டர் இஸ் ஸ்ட்ராங். ப்ரமோட்டர்கிட்ட துட்டு போடுறதுக்கு இருக்குது. ம். அவன் துட்டு போட போகிறான். எம்டி அப்பாயிண்ட் பண்ணுறது ஆர்பிஐ, சிஓஓ அப்பாயிண்ட் பண்ணுறது ஆர்பிஐ. ம். ஆர்பிஐ அந்த பேங்க்கில் ப்ராப்ளம் இல்லைன்ட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அதை அடித்து காப்பாற்றுறதெல்லாம் முட்டாள்தனம். ரைட். அவரும் அதை தான் மென்ஷன் பண்றாரு. ஓகே. பிளாக் ராக் அதானியுடைய பாண்ட்ல 1/3 வாங்குறாங்க. ஆல்ரெடி ஜியோ கூட ஜியோ ஃபினான்ஷியல்ல பார்ட்னர்ஷிப் இருக்காங்க. அப்போ அதானியோடையும் பார்ட்னர், அம்பானி கூடயும் பார்ட்னர், 2 பேர்த்தோட குடுமையும் இப்போ என் கையிலன்ற மாதிரி பிளாக் ராக் மேலே நிற்கிறாரு. அவர் ஒரு சூப்பர் பவரா மாற பார்க்குறாரோ? டெஃபினட்டாக. இன்ஃபேக்ட் அம்பானி இதில் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ம். ஏன்னா அவர் வெறும் ஜியோ ஃபைனான்ஸில் கூட ஒரு டிவிஷனுக்கு தான் பார்ட்னர். பட் அதானி என்னன்னா, ம். அவனால் ஈக்விட்டியே கொண்டு வர முடியாது இனிமேல். ம். ஏன்னா அமெரிக்காவில் அதை போட முடியாது, அந்த பாண்டை போட முடியாது. அவன் ஈக்விட்டி பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு, ம். யாரும் போட மாட்டாங்க. ம். எல்லா ஈக்விட்டியும் அடி வாங்கியிருக்கு, அவர் ஈக்விட்டியும் அடி வாங்கியிருக்கு. அவருக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. அவரோட பர்சனல் ஃபேமிலியோட ஹோல்டிங்ஸை வச்சுருக்கிற கம்பெனியில் பாண்டு போட்டிருக்காங்க அகேன்ஸ்ட் ஹோல்டிங்ஸு. ம். 9,000 கோடி போட்டதில் 3,000 கோடி இவன் கொடுத்துருக்குறான். ம். ஸோ இவன் குடுமி அவன் கையில் மாட்டி இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருந்தது. இப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் கருதி குறிப்பான கேள்விகள் மட்டும் நான் இப்போ உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிச்சம் இருக்கக்கூடிய கேள்வியெல்லாம் சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோட்ஸில் நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் வாரன் பஃபெட் பண்ணதையே நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன, அதுக்கப்புறம் அது என்ன நடந்தது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத ப்ரூஃபோடு எடுத்து வச்சுருக்கோம். வில் பிரேக் தட் ஆன் சாட்டர்டே எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நாங்கள் இதே மாதிரி 4 சேனல் வச்சுருக்கோம். பைசா போல்தா ஹேன்னு ஹிந்திலையும், அதே மாதிரி மணி மாத்துலுன்னு தெலுங்குலேயும், மணி மாத்துன்னு கன்னடாலையும், மணி பேச்சு மலையாளம்லேயும் வச்சுருக்கோம். இது சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த தமிழ் தெரியாது, இந்த லாங்குவேஜ் தான் தெரியும்னா
அவங்களுக்கு அந்த லிங்க் பண்ணி எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.